வணக்கம். என் பேர் இனிய சந்துகுமார். நான் நிலை 4 படிக்கிறேன். பல கோடி மக்கள் உயிரிழந்தனர். பல லட்சம் மக்கள் ஊனமுற்றனர். பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்தது. இப்படி 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. 1919ஆம் ஆண்டில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் என்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் முதலாம் உலகப் போருக்கான முழு பொறுப்பையும் ஜெர்மனி ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஜெர்மனி படைபலம் குறைக்கப்பட்டது. மேலும் ஜெர்மனி சில நில பகுதிகளை இழக்க வேண்டியிருந்தது. இந்த ஒப்பந்தம் உலகத்துக்கு நிலையான அமைதி தரும் என்று பலர் நம்பினர். ஆனால் அமைதி உருவாக்குவதற்கு பதிலாக ஜெர்மனியின் பொருளாதாரம் சரிந்து விழுந்தது. பணத்தின் மதிப்பும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்தது. வேலை வாய்ப்பு இன்மையால் மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அவர்கள் வாழ்க்கை கடுமையாக மாறியது. இந்த கடுமையான காலகட்டத்தில் I will make Germany strong again என்று கூறிய அடால்ஃப் ஹிட்லர் 1933ஆம் ஆண்டு அவர் ஜெர்மனியின் தலைவரானார். அடுத்த சில ஆண்டுகளில் அவர் இராணுவத்தை மிகவும் வலிமைப்படுத்தினார். பின்னர் 1939ஆம் ஆண்டு ஜெர்மனி போலாந்தை ஆக்கிரமித்தது. இதுவே இரண்டாம் உலகப் போரை தொடக்கமாக அமைந்தது. இரண்டாம் உலகப் போர் முதலாம் உலகப் போரை விட பெரிய இழப்பை தந்தது. சுமார் 8 கோடி மக்கள் உயிரிழந்தனர். நான் சரித்திரத்தில் ஒரு நிகழ்வை மாற்ற முடிந்தால் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் என்ற ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்பேன். ஜெர்மனியின் தண்டனை பாதையில் தள்ளாமல் புரிதல், ஒற்றுமை மற்றும் மறுவாழ்வை நோக்கி வழிவகுத்திருப்பேன். வெற்றி பெற்ற நாடுகள் ஜெர்மனியை தாழ்த்துவதற்கு பதிலாக அது மீண்டும் எழுந்து நிற்க கரம் நீட்டிருக்கலாம். இப்படி நடந்திருந்தால் கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இரண்டாம் உலகப் போர் என்று ஒன்று இல்லாமலே போயிருக்கலாம் அல்லவா? வரலாறு நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு துன்பம் செய்தவரை பழிவாங்காமல் நன்மை செய்துவதை நன்று. நமக்கு துன்பம் செய்தவரை பழிவாங்காமல் நன்மை செய்துவதை நன்று என்று அன்றே கூறினார் நம் திருவள்ளுவர். இந்த வாய்ப்பு குறித்து தமிழ் பள்ளிக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் நன்றி, வணக்கம்.